கதை சொல்லலாமா? அது ஒரு மழைக்காலம். ஒரு பூனைக்குட்டி தன் குடும்பத்தை இழந்து தனிமையில் தவித்த நேரம். தன் தாய் அருகில் இருந்திருந்தால் அரவணைத்திருப்பாள். இந்த பிஞ்சு உள்ளத்தில் ஏதேதோ எண்ணங்கள். எப்படியாவது தன் அம்மா தன்னை கண்டுபிடித்து விடுவாள் என்ற ஏக்கம். ஆனால் ஏனோ நம்பிக்கை மட்டும் இல்லாமல் போனது. ஐயோ! பசிக்குதே! இங்க இருக்கிற யாருக்காச்சும் என்னோட கதறல் கேக்குதான்னு கேக்குற போல இருந்துச்சு அந்த குட்டி பூனையின் சத்தம். தன் அம்மாவையும் கூட பிறந்த தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் நினைத்து கண் கலங்கியது. இந்நேரம் அம்மாவும் அக்காவும் தம்பியும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்ல, இப்படி அழுதுட்டு இருக்க மாட்டேன்லன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த சின்ன குட்டி. ச்சே! எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என்று ஏதேதோ குமுறல். எனக்கு பயமா இருக்கே! என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கே! என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா? என் நிலைமை என்ன ஆகப் போகுதோன்னு தெரியலையே! இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறேனோ தெரியலையே! எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போகுதே! அம்மா, நீ எங்கம்மா இருக்க? நான் கத்துறது உனக்கு கேக்குதாம்மா? எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா! அப்படின்னு கதறிட்டு இருந்துச்சு அந்த பிஞ்சு குட்டி. அதே சமயத்தில் ஒரு அம்மா தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை பார்த்துச்சு அந்த பூனைக்குட்டி. அதை பார்த்ததும் அந்த சின்ன குட்டியின் கண்களில் இருந்த கண்ணீர் வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதே. ஒருவேளை எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்ல எங்கள வளர்த்துறவங்க என்ன மட்டும் தூக்கி போட்டுட்டாங்களா? எதுவுமே எனக்கு புரியல. என்ன படைச்ச கடவுளே! எனக்கு உதவி பண்ணு. என்னை காப்பாத்தேன்னு கெஞ்சியது. அந்த ரோட்ல கடந்து போன யாருக்கும் அந்த குட்டி பூனையின் சத்தம் கேட்கவில்லை. எல்லோரும் அவங்கவங்க வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு தெரு நாய் இந்த குட்டி பூனை தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அத பார்த்ததும் அந்த நாய்க்கு கடந்து போன கஷ்டமான சமயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. சிறு வயதா இருக்கும்போது இந்த நாயை யாரோ ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அனுபவிச்ச வலி இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது. பல நாள் கிடந்த பட்டினியும், பல அவமானங்களும், பல புறக்கணிப்புகளும் கடந்து வந்தது அந்த நாய்க்கு. ஒரு சமயத்துல ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு டீ கடை முன்னாடி போய் நின்னுச்சு. அங்க இருந்த ஒரு இரக்கமில்லாத மனுஷன் அந்த நாயை காலால எட்டி உதைச்சதும் அதனால் ஏற்பட்ட வலி இப்பவும் மறக்க முடியல. உதைத்ததோட வலி போயிடுச்சு. ஆனா மனசுல ஏற்பட்ட வலி இப்பவும் மாறல. பின்பு ஒரு நாள் வேறொரு இடத்துல சுடு தண்ணிய மேல ஊத்துனதும், அந்த சமயத்துல ஏற்பட்ட எரிச்சலும் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் ஏதோ சில மனிதர்கள் இரக்கப்பட்டு உணவு கொடுப்பாங்க. சில பேர் மிச்சம் மீதிய கொடுப்பாங்க. இப்படியே அந்த நாயின் வாழ்க்கை போராட்டங்களோடு தான் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நாய் கொஞ்சம் அருகில் வந்து பார்த்தது அந்த பூனைக்குட்டிய. பாவம், பிஞ்சு முகம், கண்ணீரும் கதறலும் எனக்கு நல்லா புரியுது. நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது. நான் என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா உனக்கு பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணுச்சு அந்த தெருநாய். பக்கத்துல போய் நின்னுச்சு. முதல்ல பூனைக்குட்டி பயந்தது. மெதுவா போய் பக்கத்துல உட்கார்ந்தது. அத பார்த்த பூனைக்குட்டி தனக்கு ஏதாவது சகாயம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தது. அந்த தெருநாய் பூனைக்குட்டியின் தலையில் கை வைத்தது. என் செல்லமே, நான் இருக்கேன் உனக்கு. நீ கலங்காதேன்னு சொல்ற போல இருந்தது அந்த பூனைக்குட்டிக்கு. மெதுவா கட்டி அணைத்தது தெருநாய். ஏதோ இழந்து போன நம்பிக்கை மீண்டும் வந்தது போல இருந்துச்சு அந்த குட்டி பூனைக்கு. தெருநாய் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு சுத்திலும் பார்த்துச்சு. ஆனா இந்த குட்டிய தனியா விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால அங்கேயே இருந்துருச்சு. 2 வாயில்லா ஜீவன்களும் பசியோட தான் இருந்தாங்க. வீட்ல வளர்த்திருந்தா உரிமையா குறைத்து கேட்கலாம், எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு. தெருவுல இருக்கிற நமக்கு யாரு சாப்பாடு போடுவா? ருசி அப்படின்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு இந்த பசியினாலும் பட்டினியினாலும். வழியில சில கார்ல நாய்களும் பூனைகளும் உரிமையாளரோடு கொஞ்சி குழாவுறத பார்த்து தனக்கு இது போல ஒரு வாழ்க்கை அமையலேன்னு வருத்தப்பட்டாங்க இருவரும். வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்படுறதுனால பசி மாறப்போகுதா? பட்டினி மாறப்போகுதா? இந்த வாழ்க்கை மாறப்போகுதா? எதுவும் மாறாது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் நாயும் பூனையும். அந்த சமயத்துல ஒரு வயதான பாட்டி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நாயும் பூனையும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தாங்க. பார்ப்பதற்கு பாவமா இருக்கே, பசியோட தான் இருப்பாங்க போலவே அப்படின்னு தோணுச்சு பாட்டிமாக்கு. பாட்டிக்கு டெய்லியும் வேலை செஞ்சுதான் அன்றாட பொழப்ப ஓட்டுறாங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் மீறி இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கொரோனாவால தன்னுடைய குடும்பத்தை இழந்து தனி மரமா ஆயிட்டாங்க இந்த பாட்டிமா. சொந்தங்களும் உறவுகளும் யாரும் கை கொடுக்கல. தன்னுடைய உழைப்பினால தான் வாழ்றாங்க.
மனம் நிறைந்த அன்போடும், சிறு புன்னகையோடும் பக்கத்துல வந்தாங்க பாட்டிமா. தனக்கு உதவி பண்ண தான் வராங்களோன்னு தோணுச்சு அந்த தெருநாய்க்கு. பாட்டிமா நாயையும், பூனையும் தன்னுடைய கையினால தலைய வருடிக் கொடுத்தாங்க. இது கனவா நினைவான்னு இருந்துச்சு தெருநாய்க்கு. இத்தனை வருஷத்துல ஒரு கையும் தன் மேல பட்டதில்ல. இந்த புதுமையான அனுபவத்த சந்தோஷமா அனுபவிச்சது தெருநாய். பாட்டிமா 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. 2 பேருக்கும் சாப்பாடு தந்தாங்க. வயிறார சாப்பிட்டாங்க இந்த நாயும், பூனையும். அந்த பூனையும் நாயும் நன்றியோடு பார்த்தது அந்த பாட்டிமாவ. தன்னுடைய நிலைமைய தாண்டி, சூழ்நிலைய தாண்டி, பொருளாதாரத்த தாண்டி 2 வாயில்லா ஜீவன்களுக்கு வாழ்க்கை குடுத்தாங்க அந்த பெருந்தன்மையுள்ள மூதாட்டி. யாரோடு யார் சேரணும்னு இந்த உலகத்தையும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்கு நல்லா தெரியும். கடவுள் கருணை உள்ளவர். அந்த கருணை மூதாட்டியின் முகாந்திரம் இந்த பூனைக்கும், நாய்க்கும் கிடைத்தது. அடுத்த ஒரு நல்ல கதையில உங்கள நாங்க சந்திக்கிறோம். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.